அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழாக்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று. நட்சத்திரங்களில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அதில் கிருத்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் ஆகும். தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஆளப்படும் நட்சத்திரம் என அழைக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்நன்னாளில் முருகனை வழிபடுவதால் நமக்கு பல்வேறு நன்மைகளும் புண்ணியங்களும் கிடைக்கிறது. இந்த வருடம் ஆடி கிருத்திகை ஜூலை 19 அன்று மதியம் 12:07 தொடங்கி ஜூலை 20 காலை 10:23 முடிவடைகிறது. இப்பேற்பட்ட ஆடி கிருத்திகை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி ஒரு புராண கதையை பார்ப்போமா? புராணங்களின்படி சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து உதித்தவர்தான் நமது முருகப்பெருமான், அதாவது நெற்றிக்கண். நெற்று கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறியிலிருந்து 6 குழந்தைகளாக பிறந்தவர் தான் நம் முருகப்பெருமான். இம்முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்தனர். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை பார்வதி தேவி அணைத்த போது ஒரே குழந்தையாக மாறி நமது முருகப்பெருமானாக காட்சியளித்தது இந்நட்சத்திர நன்னாளில்தான். இப்பேற்பட்ட நட்சத்திர நன்னாளில் கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி ஆசீர்வாதம் அளித்தார். இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு சிறப்பு சடங்குகள் பூஜைகள் நடைபெறும் என பார்வதி தேவி வரமளித்தார். இப்பேற்பட்ட ஆடி கிருத்திகையில் என்னென்ன சடங்குகள் கொண்டாடப்படுகிறது என்பதை பார்ப்போமா? முருகனின் 6 வீடான திருத்தணி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் ஆகிய கோவில்களில் மிகவும் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்றைய தினம் முருக பக்தர்கள் முருகனை எண்ணி முருக மந்திரங்கள் ஜபித்து கீர்த்தனைகள் பாடி கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் பாடி காவடி எடுத்து விரதம் மேற்கொள்கின்றனர். இப்பேற்பட்ட ஆடி கிருத்திகையை மேற்கொள்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போமா? நமது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் தீய விளைவுகளை குறைக்க இந்த ஆடி கிருத்திகை நமக்கு உதவுகிறது. வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அழிக்கும். வாழ்வில் ஏற்படும் பல்வேறு தடைகளை நீக்கி நமக்கு வெற்றியை அடைய உதவுகிறது. நம் வாழ்வில் உள்ள கடன்களையும் தீராத நோயும் குறைக்க இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்தால் நிச்சயம் கடன் தொல்லையிலிருந்து நாம் விடுபடலாம். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.